Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 23வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் குஜராத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டேடியம் இல்ல, இப்ப இருக்க எல்லா ஸ்டேடியத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் விடுவா தான் இருக்கு. 200+ மேல அடிச்சாவே சேஸ் பண்ற டீம் ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பியூர்லி பேட்டிங் ட்ராக்கா கொண்டு வந்துட்டாங்க இது இப்போ. பட் இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் அப் ரேஞ்சில இருந்து ஒரு பேட்டிங் ட்ராக் தான், பியூர்லி பேட்டிங் ட்ராக் தான். ஸ்டார்ட் அப்ல ஒரு 180+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே ஈஸியா வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த வெனுவுல 200+ மேல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இதுல ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இருக்காது. ஃபாஸ்ட் பவுலர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல அலும் நல்லா ஸ்விங் வேரியேஷன்ல போடக்கூடிய பவுலருக்கு, பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் ஸ்டார்ட் அப்ல 1-2 விக்கெட் டீம் க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அத பேட்ஸ்மேன் ஸ்டேபிள் நின்னுட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்காம இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இங்க பார்த்துதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்டசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம Excel11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம Excel11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்குங்க. மற்ற ஆப் நம்ம Excel11 ஆப்பும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மணி வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் சைஸ்ல வரும். அந்த டிஃபரன்ஸ் சைஸ்ல வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கார்னர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம Excel11 ஆப்ல ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் தான். உங்க ஆப்போனன்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணி உங்களால பாத்துக்க முடியும், அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பிளேயரை நீங்க ஈஸியா பிக் பண்ணி வின் பண்ணலாம். இதுல 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு பிளேயர் தான் பிக் பண்ண போறீங்க. ஆப்போனன்ட் எந்த பிளேயர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி வின் பண்ண போறீங்க. அதுக்கு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும் இந்த ஹெட் டு ஹெட் ஆப்ஷன். மறக்காம நம்ம Excel11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதோட இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷனும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடி மணி வித்ட்ராவல் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து இருக்கு. வெறும் 30 செகண்ட்ல உங்களால மணியை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம Excel11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஆர் த ரீசன்ட் ரெக்கார்ட். ஸோ லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல எந்த மாதிரி ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 200+ மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் ஒரு 54 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து எடுத்துருக்காங்க விக்கெட்ஸ் அதிகமா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து டாமினேட் பண்றாங்க. அடுத்ததான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க பிளே பண்ணதுல ஒரு 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல GT 5 மேட்சஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பரேட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா GT தான் வந்து இருக்காங்க. GTக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஹோம்ல வந்து நடக்கிறதுக்கு. அடுத்த ரெண்டு டீம் இருக்கிற ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், நிதிஷ் ராணா, ரியான் பராக் அண்ட் சிம்ரன் ஹெட்மயர், துருவ் ஜுரல், அசரங்கா, ஜாஃபா ஆர்ச்சர், தீக்ஷனா, யுத்வீர் சிங், சந்தீப் சர்மா, குமார் கார்த்திகேயா. ஸோ இதுதான் RRஓட ஒரு 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததான் GTயை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரூதர்ஃபுட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், ஷாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா. ஸோ இதுதான் GTயோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் RRல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் பார்த்தோம்னா
அஸ்ரங்கா அவரோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஜாஃபோ ஆச் அவர் 4 ஓவர். சந்தீப் சர்மா அவரோட 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாரு. அஸ்வல் தீக்ஷனா. ஸோ இவங்க 4 பிளேயருமே அவங்களோட 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாங்க. அதுல யதுவேந்தர் சிங் 2 ஓவர், குமார் கார்த்திகேயா 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல மோஸ்ட்லி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால தீக்ஷனாவோட ஓவரை கம்மி பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு குமார் கார்த்திகேயாவுக்கு ஒரு ஓவர் எக்ஸ்டென்ஸா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின்னா பேட்டிங் ஆர்டர்ல பார்க்கும்போது டாப் ஆர்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்னு யாரும் கிடையாது. ரியான் பராக் மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் பண்ணல, ஒரு 2 மேட்ச் பவுலிங் பண்ணாரு, அதுக்கப்புறம் பவுலிங் பண்ணல. ஸோ இந்த மேட்சும் பவுல் பண்ண மாட்டாரு. இப்போதைக்கு டாப் ஆர்டர்ல ஒரே ஒரு டபுள் ஆப்ஷன் பிக் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ஜுரி கண்டிஷன்ல இருந்து விக்கெட் கீப்பிங் பண்ற இம்பாக்ட் பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்துட்டு இருந்தாரு. பட் எப்போ அந்த ஃபிட் ஆகிட்டேன் பேட்டிங் ஆடுற டைரக்ட் லைனப்ஸ்ல இருப்பாரு, 11ஸ்ல இருப்பாரு அப்படின்னு வச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. முடிவு பண்ணிட்டாரு நான் இந்த மேட்ச் ஒரு ஸ்கோர் கொண்டு போய் ஆவேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாரு. அதுல ஒரு எதிர்பாராத ஒரு விக்கெட், ஒரு 50+ ஸ்கோர் அடிக்க முடியல, ஒரு 35 சம்திங் ஸ்கோர்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. இதுல இவரு இருக்க பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ இந்த ரன் அவுட், ஸ்டெம்பிட், கேச்சஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த வெனு பேட்டிங்க்கு நல்ல ஒரு ஃபேவரபா வெனுவா இருக்கு. ஹெட் வெயிட்லயும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சன் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும். ஜெய்ஸ்வால் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ லாஸ்ட் மொதல் 3 மேட்ச் ரொம்ப சொதப்பலா இருந்தாலும் கடைசி மேட்ச் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மெயினா இந்த பவுலர்ஸ் தான் பவுல் கொடுக்குறாங்க. சுதர்சனுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்றது இல்ல. இந்த மேட்ச் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மோஸ்ட்லி சுதர்சனுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வால் அண்ட் சுதர்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் பவர் பிளேக்குள்ளார அவர் கொடுக்க மாட்டாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் தான் வாஷிங்டன் சுந்தர் பவுல் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. ஹெட் வெயிட்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வாலுக்கு வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. சும்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது போத் விஷயமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பேட் பண்றான்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டை நீங்க விட்டுட்டு அவசரம் ட்ரை பண்ணி பாருங்க. நிதிஷ் ராணா. ஸோ நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் 10ல 2 மேட்ச் அடிப்பாரு. பேலன்ஸ் இருக்க மேட்ச் ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு அடிக்க மாட்டாரு, அடிப்பாரு. பட் அவர் எடுக்கிற ஸ்கோர் ட்ரீம் டீம்ல அளவுக்கு வராது. இப்ப ரீசெண்டா மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. பேலன்ஸுக்கு 3 மேட்ச்லுமே பெருசா இல்ல, ஸ்கோர் பண்றாரு. பட் அந்த ஸ்கோர் அவரால் ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு அவர் கொண்டு வரது இல்ல. அப்படி இருக்கும்போது நிதிஷ் ராணா எனக்கு தெரிஞ்சு ஒரு 52 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா 52 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ரியான் பராக் நீங்க போத் நிச்சயமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்ப வேணா பவுலிங் ஆப்ஷனும் போடுறாரு. ஸோ இப்படினாலும் பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிறாரு, பவுலிங் போட்டு நல்லா விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் பவுலிங்கே கிடைக்கலனாலும் அவரோட பேட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த வெனுலையும் மேட்ச் வந்து பிளே பண்ணிக்க. பட் வெனு கொஞ்சம் போராதான் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கும்போது இந்த மேட்ச் ஒரு 25 to 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான வெனுல ரியான் பராக் கண்டிப்பா நல்லாவே என்ஜாய் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நல்ல ஸ்கோர் அவருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிம்ரன் ஹெட்மயர் ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஸோ சிம்ரன் ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்ல விக்கெட் விழுந்துருச்சு, அவர் பேட்டிங் ஆடுற வந்தாருன்னா அவர்கிட்ட நம்ம பெரிய ஸ்கோர்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவரோட மைண்டு கடைசி ஒரு 6 ஓவர்ல பேட்டிங் ஆடுற வராரா 25% 30% அடிக்கணும். ஸோ அடிச்சு எல்லா ஸ்கோருமே வந்து எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும், அப்படிதான் ஆடுவார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்குள்ள வந்துட்டாரு, பேட்டிங் ஆடுற வந்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அடிச்சு ஆடணும் தான் நினைப்பாரு எல்லா பாலுமே. அப்ப அதுல அவர்கிட்ட பெருசா ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு, அது பெரிய மைனஸா இருக்கு. இருந்தாலும் இந்த மேட்ச் என்னைய பொறுத்திருக்கும், சிம்ரன் ஹெட்மயர் கடைசி 5 ஓவர்ல பேட்டிங் ஆடுற வராது, 20+ ஸ்கோர் அடிக்கிறாரு. ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவர் கிடைக்கிறது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு கிடையாது. பட் அவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷன். மேட்சுக்கு மேட்ச் 2 கேச்சஸ் அப்படிங்கறத பிடிச்சிடும். இது வந்து சிம்ரன் ஹெட்மயர் இந்த மேட்ச் 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. டீம்ல பாயிண்ட்ல சேர்த்து 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறாரு, 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. ஃபீல்டிங் டீம்ல பாயிண்ட் மூலமா சேர்த்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். கிட்டத்தட்ட ஓவராலா இவருக்கு ஒரு 55 இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு 2 பேர், ஒரு டாப் 2ல 2 பேர்ல எனி ஒன் பேர் நீங்க பிக் பண்றீங்க. அப்புறம் ரியான் பராக், அப்புறம் சிம்ரன் ஹெட்மயர். ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப பெஸ்டா வந்திருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்க டீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். துருஜுரல்
விக்கெட் கீப்பிங் பண்ணல, அது அவருக்கு வந்து பெரிய மைனஸா வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று வரணும் சம்திங் ஏதோ ஒரு காரணம் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் அவருக்கு விக்கெட் கீப்பிங் எல்லாம் கிடையாது, விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாரு. சஞ்சு சாம்சன் மட்டும்தான் விக்கெட் கீப்பிங். பேட்டிங்ல இவரோட பேட்டிங் ஆர்டர் பின்தங்கி தான் கொண்டு வராங்க. சப்போஸ் நான் ஆல்ரெடி சொன்ன போல 10 ஓவர்ல விக்கெட் 2 விக்கெட் விழுந்துருச்சு, பேட்டிங் ஆர்டருக்கு ஆள் வேணும்னா அப்ப துருச்சுடன் மேல வருவார். 15 ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுந்துடும் அப்படின்னா சிம்ரன் ஹெட்மயர் தான் துருச்சுடன் பேட்டிங் ஆர்டர் வர மாட்டாரு. ஸோ நீங்க பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அசரங்கா ஒரு லெக் பிரேக் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா பாலை தூக்கி போட்டு விக்கெட்டை வந்து எடுத்துடுறாருங்க. பால்ல அடி விழுந்தாலும் விக்கெட்டை எடுப்பேன்னு கரெக்டா வந்து விக்கெட் எடுத்துடுறாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா 10 ஓவருக்கு அப்புறம் தான் பவுல் வர்றாருனால போத் இன்னிங்ஸும் இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அசரங்காவை என்ன ஆப்ஷன் பண்றாங்க அப்படின்னா, சம்டைம் டாப் ஆர்ல ஒரு டீம் வந்து கோலாப்ஸ் ஆயிருச்சு, விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா பவுலருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அசரங்காவை தூக்கி மேல விட்டுறாங்க. அவர் விக்கெட் போனாலும் போயிட்டு போது நம்ம கவலை இல்லை. ஆனா அவருக்கு அடிக்கிற அந்த 4 பாலுமே பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மைண்ட்ல அவர் கொண்டு போய் டாப் ஆர்டர் விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். வந்தாரு அப்படின்னா மோஸ்ட்லி வர வாய்ப்புகள் கிடையாது. சப்போஸ் வந்தாருன்னா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இப்படி இல்லைன்னா ஒரு பவுலிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாஃபா ஆர்ச்சர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஜாஃபா ஆர்ச்சர் ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்றாரு. நல்ல வேகத்துல நல்ல லென்த்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஜாஃபா ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸ்லயுமே 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் ஸோ ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட நல்ல லைன்ல லென்த்ல போடக்கூடிய பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளரா இருக்கு. முதல் அந்த 3 ஓவர்ல சாய் சுதர்சன் விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே, சாய் சுதர்சன் ரொம்ப ஸ்கோர் இல்ல. அந்த 3 ஓவர் சாய் சுதர்சன் நின்ட்டாருன்னா ஒரு யூஸ் ஸ்கோர் கொண்டு போயிருவாரு. அதுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல ஜாஃபா ஆர்ச்சர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜாஃபா ஆர்ச்சர் சாய் சுதர்சன் 2 பேருக்குமே ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ஜாஃபா ஆர்ச்சர் 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். தீக்ஷனா இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசி வேல்யூ கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும் தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும். யுத்வீர் சிங் ஸோ யுத்வீர் சிங்கை பொறுத்தவரை ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ல ஃபாஸ்ட் பவுலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 ஓவர் தான், அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சந்தீப் சர்மா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. முக்கியமான மேட்சஸ் எல்லாம் கடைசி கட்டத்துல ஆப்போனன்ட் டீம் ஜெயிக்க போற டைம்ல கூட சந்தீப் சர்மா பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து அவர் வந்து கரெக்டா பவுல் பண்ணி மேட்சஸ் வந்து அவர் கை பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சந்தீப் சர்மா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி அதிகபட்சம் 2 விக்கெட் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குமார் கார்த்திகேயா ஸோ ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு குமார் கார்த்திகேயா 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குமார் கார்த்திகேயாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா ஜிடில சுமன் கில் சாய் சுதர்சன் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் வரையுமே அவங்களோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பர். ரூதர் ஃபுட் வரையும் கூட சொல்லலாம். எதாவது இப்ப இருக்க கட்டத்துல ரூதர் ஃபுட் வரையுமே அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஷாருக் கான் நல்ல ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் தான், கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்துறாரு. இப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்கணும். ரூதர் ஃபுட் வரையுமே நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் தான். இவங்க எல்லாம் நீங்க விக்கெட் எடுத்து ஆகணும். இத்தனை பேரும் 10 ஓவருக்குள்ள டக்கு டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் எடுத்தா மட்டும் தான் ஜிடிஏ வந்து வின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். சுமன் கில் கண்டிப்பா ட்ரை பண்ணி தான் ஆகணும். சிங்கிள் ஆப்ஷன் கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த வெனு அகமதாபாத்ல நடக்குது அப்படின்னாவே அவரோட ஃபார்ம் வேற லெவல்ல ஃபார்ம்ல வந்து போயிருவாரு. ஏன்னா இந்த வெனுல அடிச்சிருக்கிற ரெக்கார்ட்ஸ் அவரோட சொல்லிக்கிறது இல்ல. குயிக் ஃபயர் 50+ ஸ்கோர் அடிச்சு வேற லெவல்ல கொண்டு போயிடுறாரு. இவற்றுக்கு ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஷாட் வந்து அடிக்கிறதுல சிக்ஸஸ் அதிகமா ட்ரை பண்றதே கிடையாது. அது அவருக்கு பிளஸ்ஸா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா எல்லா பாலுமே அந்த 6 அதிகமா மிஸ்ஸேஜ் ஆகி கேட்சஸ் போயிருது. அது தவிர்த்துட்டு இவர் தெரியாத எல்லா பாலுமே ட்ரை பண்றாரு. அதிகமா பவுண்டரி சிங்கிள்ஸ் இப்படிதான் கொண்டு போறதுனால எனக்கு தெரிஞ்சு சுமன் கில் இந்த மேட்ச் இன்னொரு ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தவ பிளேயரா வந்திருப்பாரு. நான் பர்டிகுலரா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும். சாய் சுதர்சன்
ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல வந்திருக்காரு. இந்த வெனுல 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சஸ்லயுமே ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சரி, செகண்ட் பேட் பண்ணும்போது சரி, ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல பிளே பண்ணிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே அவர் ஸ்ட்ரகிளா இருக்காரு. அவரோட விக்கெட்ஸ் நிறைய முறை மிஸ்மேட்ச் பண்ணிருக்காங்க. அதை பயன்படுத்திட்டு நல்லாவே பதில் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் ஜாஃபா ஆச்சா சாய் சுதர்சனுக்கு ஒரு பேட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஸ்டேபிளா நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா சாய் சுதர்சன்றது நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரைக்கும் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இல்ல சாய் சுதர்சன் ஜாஃபா ஆச்சாக்கு ஒரு பேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15+ ஸ்கோர்லயே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு டீமை மேக் பண்றீங்க, ஜாஃபா ஆச்சருக்கு சாய் சுதர்சன் பேட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சாய் சுதர்சனை தவிர்த்துட்டு நீங்க டீம் மேக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சாய் சுதர்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு நீங்க கிராண்ட் லீக்ல மேக் பண்ணும்போது. ஸ்மால் லீக்ல கண்டிப்பா நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. சாய் சுதர்சன் போட்டுதான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க ரிஸ்க் எடுத்து போட்டீங்கன்னா அது கொஞ்சம் வயசா பொறுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மால் லீக்ல சேஃபா போயிட்டு கிராண்ட் லீக்ல வேணா ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிப்பீங்க. ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. கண்டிப்பா இவரு நான் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கிராண்ட் லீக் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லரோட பேட்டிங் ரீசன்ட் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். அவரோட எந்த மாதிரி ஹிட்டிங் பவர் இருக்கு, T20க்கு ரொம்பவே ஆக்டான பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த விடவுல விளையாண்ட 2 மேட்சஸுமே நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. இது ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அது மூலமா பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் ஓவரால விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் எல்லாம் சேர்த்து நான் ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு இவரு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸ்ல. வாஷிங்டன் சுந்தர். ஸோ வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 2 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. டாப் 6லயே கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கனால இந்த மேட்ச் சாய் சுதர்சன் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, பவுலிங்ல வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா டீம்ல இருக்க பாயிண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைச்சிருது. பேட்டிங்ல ரொம்பவே சூப்பரா நாக்கு வந்து பிளே பண்ணாரு லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்சும் அதே ஃபார்ம்ல ஒரு பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்க்கான பிளேயரா வந்து இருப்பாரு வாஷிங்டன் சுந்தர். ரூதர்ஃபுட் ஹார்ட் ஹிட்டர். லைட்டா ஒரு பால் பெருசா பவர் கொடுத்து அடிக்காத மாதிரி தான் தெரியும். பட் 6 பவுண்டர்ஸ் அதிகமா போயிருது. கண்டிப்பா ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரூதர்ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. செகண்ட் பேட்னா கூட நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கறதா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா இந்த 2 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா 50 ஆப்ஷன் தான் நான் வந்து ட்ரை பண்ண போறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹிட்டிங் மைண்ட்லயும் ஆடுறது கிடையாது. அப்படியே வந்தாலும் கடைசி வரை நின்று ஆடணுங்கிற ஆடுறது கிடையாது. வராங்க ஒரு 10 ரன் 15+ ரன் அடிக்கிறாங்க, விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த 2 பிளேயருமே வந்து நீங்க தவிர்த்துட்டு நீங்க டீம் மேக் பண்ணலாம். இல்ல 10ல ஏதாச்சும் ஒரு 2 டீம்ல ட்ரை பண்ணா தரமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஷீத் கான். ஸோ மேட்சுக்கு மேட்ச் ரஷீத் கானுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்ல கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்றாங்க. பட் ரஷீத் கானுக்கு பெருசா விக்கெட்டே கிடைக்கிறது இல்லை. இந்த வெனுலையும் சரி நான் மேட்ச் சொல்றதுதான் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருசா ஆகட்டும். இந்த மேட்சும் விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்படியே கிடைச்சாலும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இந்த ஒரு விக்கெட் தான், இதுக்கு மேல விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சாய் கிஷோர் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. முகமது சிராஜ். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே, இந்த வெனுல எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். விளையாண்ட 2 மேட்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு விக்கெட்டுக்கு ஆப்ஷனே இல்லை. செகண்ட் மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் அப்படி எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனுல சிராஜை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட்டுக்கு ஆப்ஷன் நல்லாவே வந்து இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சிராஜ் அப்படின்ட்டாவே இப்ப ரீசன்ட் ஃபார்ம் வச்சு அவங்க பார்த்துட்டு நீங்க போத்து இப்ப கொடுத்துருப்பீங்க. பட் இந்த வெனுல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் நீங்க பிக் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுல பவுல் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்ணா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. பிரசித் கிருஷ்ணா. ஸோ ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். டெத் ஓவர் பவுலர். ஸ்டார்ட் அப்ல ஒரு பவுலர் நல்லாவே திணறாங்க அடிக்கிறதுக்கு. அதுல
விக்கெட் கிடைச்சிரும், ஒரு விக்கெட் அப்படி கிடைக்கல அப்படின்னா கடைசி அந்த டெத் ஓவர் போல் பண்ணும்போது 1ங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ரீம் டீம்ல வர பாயிண்ட்ஸ் வந்து அவர் வந்து எடுத்துருவாரு பிரசித் கிருஷ்ணா. சோ பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷனை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் 2 டீம்ல கூட ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடில சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ஷாய் கிஷோர், முகமது சிராஜ் இந்த 5 பிளேயருமே ஹை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த 4 பிளேயருமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சிராஜ் செகண்டா போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சாய் சுதர்சன் ஜாஃபா ஆச்சருக்கு அவருக்கு பேட்டில் இருக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் தோணுச்சு அப்படின்னா அவரை தவிர்த்து கூட நீங்க பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜாஃபா ஆச்சர் இந்த 4 பேருமே நீங்க வந்து போத் நிமிஷம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அசரங்கா செகண்டா போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க ஹை பர்சன்டேஜ்ல. இதே லோ பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க. ரூதர்ஃபுட் சோ கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வர ஸ்கோர் அடிக்கிறதுல வாய்ப்பு பிளேயரா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ரஷீத் கான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு விக்கெட் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ லோ பர்சன்ட் பிளேயர் டிஃபரன்ஷியபிக்கா ட்ரை பண்ணா இந்த பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா, சிம்ரன் ஹிட்மயர், துருவ் ஜுரல், சந்தீப் சர்மா அண்ட் குமார் கார்த்திகா இந்த 5 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நீங்க டிஃபரன்ஷியபிக்கா ட்ரை பண்றேன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நிதிஷ் ராணா அண்ட் துருவ் ஜுரல் இந்த 2 பேருமே போது டிஃபரன்ஷியபிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற 3 பிளேயருமே நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த டீம்ல டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஆர்ல ஜாஃபா ஆச்சர், சந்தீப் சர்மா இவங்க 2 பேரும் டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. ஜிடில முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல வந்து போல் பண்றாங்க. டெத் ஓவர் போல் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்திருப்பாங்க. இதுல பர்டிகுலர் முகமது சிராஜ செகண்ட் போல்ல இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஜாஃபா ஆச்சர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ இந்த 2 டீமுங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஜிடில இந்த மேட்ச் சுமன் கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சாய் சுதர்சன் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் ரியான் பராக் அண்ட் ஜாஃபா ஆச்சர் இந்த 2 பிளேயருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.